Hi friends, நம்ம இன்னைக்கு குக் வித் கோமாளி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரோஸ் கப்கேக்ஸ் வித் ரோஸ் ஐசிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆல்மண்ட் அண்ட் ரோஸ் எசன்ஸோட ஃப்ளேவரோட இந்த கண்மணி கப்கேக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதோட நம்ம சேனலில் இருக்கிற கிவ் அவேக்கும் எல்லாரும் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நான் வீடியோ லிங்க்கும் ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் தாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டில் நம்ம ரோஸ் எசன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் தான் இந்த ஃப்ரெஷ்ஷான பன்னீர் ரோஸ் தாங்க. இது கிடைக்கல அப்படின்னா மட்டும் எடிபிள் ரோஸஸ் வாங்கிக்கோங்க. பன்னீர் ரோஸ் வாங்குறீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எதுனா ரோஸ் வாங்குறீங்க அப்படின்னா எடிபிளானு செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. நான் ஒரு கை நிறைய ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதெல்லாம் ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை லைட்டாக கொதிக்க வச்சுக்கோங்க. நம்மளோட ரோஸ் எசன்ஸ் ரெடி ஆகிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொதிக்க வைங்க. அழகாக நமக்கு பொறுமையாக ரோஸோட கலர்லாம் சேஞ்ச் ஆகி வரும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸோட கலர்லாம் சேஞ்ச் ஆகிட்டே வந்துருச்சு. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இருக்கட்டும். கொஞ்ச நேரத்தில் நல்லா கலராக வந்துடும். ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது போல் நம்மளுக்கு மைல்டாக தான் கலர் கிடைக்கும். இந்த ரோஸ் வாட்டரை அப்படியே நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்மளுக்கு நேச்சுரல் ரோஸ் எசன்ஸ் ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆக கூட இன்னும் நமக்கு நல்ல கலர் கிடைக்கும் ப்ரைட்டாக. இது இருக்கட்டும். அடுத்து நமக்கு ஆல்மண்ட் பவுடர் வேணும். நான் ஒரு கை நிறைய பாதாமாக மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. நமக்கு 1/4 கப் போல் தான் ஆல்மண்ட் பவுடர் தேவை. அதுக்கு ஏற்றது போல் நீங்கள் பாதாம் சேர்த்துக்கோங்க. இது போல் பவுடர் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் அரைச்சிடாதீங்க. அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு இந்த போல் உதிரியாக வராது. ஃபஸ்ட்டு நம்ம ஆல்மண்ட் பவுடர் ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதிலேருந்து 1/4 கப் மட்டும். அப்புறமா இதில் 1/4 கப் மைதா, கூடவே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம எக்கை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம யோக் மட்டும் செப்பரேட் பண்ணிப்போம். அழகாக அந்த யோக் மட்டும் பொறுமையாக எடுத்துக்கோங்க, உடைஞ்சிராமல். அதை நான் அப்படியே வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறேன். இது போல் 2 எக்கை நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் எடுக்க வரலண்டா முட்டையை பொறுமையாக உடைச்சி பவுல்லையே சேர்த்துட்டு அந்த யோக் மட்டும் கையால் எடுத்துக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கூடவே ஒரு 1/2 கப் சுகர் எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிவிட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சுகரையும் சேர்த்துட்டு பீட் பண்ணிக்கோங்க. சுகர் எல்லாம் நல்லாவே கரைஞ்சி வந்துடும். இந்த போல் நல்லா பீக் ஃபார்முக்கு வந்ததும் அடுத்து நம்ம யோக்கை தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ஒரு 1/4 கப் வெண்ணெய் எடுத்துக்கோங்க. வெண்ணெய் நல்ல ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறது போல் எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரோஸ் சிரப்லேருந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்மளோட ரெடி மில்க் ரோஸ் எசன்ஸ் இருக்கும்ல, அதுலேருந்து ஒரே ஒரு ட்ராப் மட்டும் சேர்த்துக்கலாம். இது இன்னும் ஃப்ளேவர் நல்லாவும் கலரும் கொடுக்கும். அதுக்காகத்தான் ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி இதை நல்லா ஃபஸ்ட்டு நம்ம பீட் பண்ணிக்கலாங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா ட்ரை இன்க்ரீடியண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல் கொஞ்சம் டைட்டாக தாங்க இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுலேயே ஆல்ரெடி நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக் ஒயிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதையும் நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் எல்லா எக் ஒயிட்டும் சேர்த்து நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. எனக்கு இது கரெக்டாக இருக்குது, அதனால் நான் எதுவும் சேர்த்துக்கல. பேட்டரி இப்போது நமக்கு ரெடியாக இருக்குது. அடுத்து நான் கப் கேக் ட்ரேயில் லைனர் வச்சு ஃபில் பண்ணிக்க போகிறேன். லைனர் அப்படி இல்லைன்னா சிலிக்கான் மோல்டு நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ அது போல் பண்ணிக்கோங்க. லைனர் வச்சுட்டு இப்போது நம்ம பேட்டரை எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிக்கலாம். இது போல் எல்லா லைனர்ஸ்லேயும் பேட்டரை ஃபில் பண்ணிவிட்டு நான் அவனை 180 டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் 10 மினிட்ஸ்க்கு.
170 டிகிரியில் 15 நிமிஷம் நான் வச்சு எடுத்துட்டேன். எனக்கு கரெக்டாக பேக் ஆகி வந்துருச்சு. அடுத்து மேலே வைக்கக்கூடிய ரோஸ் ஐசிங்க்கு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் பவுடர் பண்ண சுகர் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக ஐசிங் சுகர் கடையில் கிடைக்கும்ல, அது யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரோஸ் எசன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 டீஸ்பூன் போல் ரோஸ் எசன்ஸ் கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இப்படி மிக்ஸ் பண்ணக்குள்ளே பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி லைட்டாக அப்படியே ஃப்ளோ ஆகிறது போல் இருக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரி இருந்ததுன்னா நம்மளால் ஐசிங் பண்ண முடியாது. அவ்வளோதான், நம்மளோட ரோஸ் ஐசிங்கும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம பிளேட் பண்ணிடலாம். லைட்டாக ஒரு ப்ரஷ் வச்சுட்டு நம்மளோட ஐசிங்கை அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளோட கப் கேக்கை அழகாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே ஐசிங்கை அழகாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சமாக ரோஸ் பெட்டல்ஸ், அப்புறமா இதுக்கு மேலே பிஸ்டாஷியோ வேணும். பிஸ்டாஷியோ என்கிட்ட இல்லைன்னு அதனால் கொஞ்சமாக பாதாம் மட்டும் கட் பண்ணி கார்னிஷ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட ரோஸ் கப் கேக் ஐசிங்கோட ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஆல்மண்ட் ஃப்ளவர் அண்ட் ரோஸ் ஃப்ளேவரோட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த கேக்கு சாப்பிட்றதுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நான் எப்போதும் ஒரு குட்டி கிஃப்ட் கொடுத்துட்டே தான் இருப்பேன். அதனால் மறக்காமல் கிவ் அவேலையும் எல்லோரும் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.